Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் மாநகராட்சி அவர்லாண்ட் நிறுவனம் பங்கேற்கவில்லை என தொழிற்சங்க பிரதிநிதிகள் வேதனை தெரிவித்தனர். மதுரையில் மாநகராட்சி பணிகளில் தனியார் மயத்தை புகுத்தும் அரசாணை மற்றும் சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை அரசாணை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை முடிவிற்காக போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் காரணமாக பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் வெளியூர்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை வரவழைத்து தூய்மை பணிகளை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதாக்குறைக்கு இன்றைக்காவது நிர்வாகம் இன்னும் கொஞ்சம் இந்த கோரிக்கைகள் குறித்து பரிசீலிப்பதற்கு எங்களை அழைத்திருந்தா, பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தா இன்றைக்கும் கூட நாங்கள் போயிருந்திருப்போம். ஆனால் நிர்வாகம் அவ்வாறான எந்த முயற்சியும் இறங்காமல் என்ன பண்ணுறாங்க, தொழிலாளிகள் இன்றைக்கி 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இன்றைக்கி தன்னெழுச்சியாக போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் தொழிலாளிகள் போராத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிர்வாகம் தனியார் ஒப்பந்த நிறுவனத்துக்கு சாதகமாக தனியார் நிறுவனம் வெளி இடங்களிலிருந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பணியாளர்களை துப்புரவு வேலைக்கு அழைத்து வந்து இன்றைக்கி வேலை பார்க்க வச்சுருக்காங்க. ஆகவே இது தொழிற்சங்கங்களுக்கு விடக்கூடிய சவாலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது புதிய விஷயம் இல்லை. கடந்த காலங்களில் இப்படி பல நிர்வாகங்கள் இது போன்ற அணுகுமுறையை கையாண்டிருக்காங்க. ஆனால் கடந்த காலங்களில் இது போன்று நடந்த காலங்கள் எல்லாத்துலேயும் இறுதியில் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வாக தொழிலாளர் உதவி ஆணையாளர் சமரசம் அவர்களிடத்தில் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முறையில் நாங்கள் இன்றைக்கு 2 தொழிற்சங்கங்களுடைய தரப்பு பிரதிநிதிகளும் போய் சந்தித்து முறையிட்டோம். அந்த அடிப்படையில் அவங்க பேச்சுவார்த்தைக்கு மாநகராட்சி நிர்வாக தரப்பிலிருந்தும் அவர்லாண்டு அவுட் சோர்சிங் கம்பெனியிலிருந்தையும் பிரதிநிதிகளை அழைச்சிருந்தாங்க. அவர்லாண்டு கம்பெனியிலேருந்து வந்தவங்க ஒரு கீழ்நிலை பணியாளராக பணிபுரியக்கூடிய ஒரு நபரை அனுப்பி பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிச்சாங்க. அதிலேயே இந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவம், தொழிலாளர்களுடைய பிரச்சனைய முக்கியத்துவத்தை ரொம்ப குறைவாக இந்த அவர்லாண்டு நிறுவனம் கையாளுதுன்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இத்துடன் தொடர் நேரலையின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து காணுங்கள் News 7 தமிழ்.